நீங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்களா என்ற ஒரு கேள்வியோடு இன்றைக்கு செய்தி ஆரம்பமாகிறது. நீங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்களா? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, நீங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்களா? ஒரு கேள்வி. அதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு செய்வார்கள். 2 கொரிந்தியர் 13:5 நானே வாசிக்கிறேன், கவனிக்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருந்தால் அறியீர்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்பது எதனாலே விளங்குகிறது என்றால், பரீட்சைக்கு நாம் நிற்பதனால. பரீட்சையில் ஆண்டவர் வைக்கிறதான சோதனைகள், டெஸ்ட்ல நாம் என்ன செய்யணும்? பாஸ் பண்ணணும். அந்த பரீட்சை தேவன் நமக்கு வைக்கிறார். ஒரு பரீட்சை காலத்திலே நாம் இந்த உலகத்திலே வைக்கப்படுகிறோம். நாம் பிறந்து வளர்ந்து வருகிற காலங்களிலே நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும், 70, 80, 100 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் நாம் ஒரு பரீட்சை காலத்தை தான் வைக்கப்படுகிறோம். அது ஒரு வேதனையான ஒரு காலம், அது ஒரு சோதனையான ஒரு காலம். அப்படிப்பட்ட ஒரு காரணங்கள் நாம் விரும்பாத காலங்களாகவே கூட இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அந்த பரீட்சையில் நாம் நின்றால்தான் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பரீட்சையில் நின்றால் அவர் நம்ம கூட இருப்பார். ஆகவே அவர் நமக்குள்ள இருக்கிறதுனாலே நம்ம அந்த பரீட்சைகளை கடந்து போகலாம். அல்லேலூயா. அந்த பரீட்சைகளை நாம் கடந்து வெற்றி பெற்றுடலாம், பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா அதனால நாம் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் நமக்கு எல்லா உதவிகளையும் ஒத்தாசைகளையும் செய்வார். அல்லேலூயா. செய்வார். ஆண்டவர் நம்மோடு இருப்பதனாலே நாம் வெற்றி பெற கூடியவர்களாக இருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் பரீட்சைகள் நமக்கு வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் பரீட்சையை நான் ஆண்டு வைக்கிறேன். இந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வியில் பரீட்சை வைக்கிறார். படித்து முடித்து வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையிலும் அங்கே ஒரு பரீட்சை வச்சுதான் அவங்களை எழுதுறாங்க. எல்லா பரீட்சைகள் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது. நாமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பரீட்சையில நாம் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் வேதத்திலே பரீட்சையிலே நின்று பாஸ் பண்ணி இருக்கிறார், தேர்ச்சி அடைந்திருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் முதலாவது நம்ம ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் பரீட்சைக்கு நின்றார். முதலாவதாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 22:1-2 என வாசிக்கும் போது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றிலே அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வைத்த ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் என்னவென்றால், பரீட்சை என்னவென்றால் ஒரு பயங்கரமான ஒரு பரீட்சை. அப்படிப்பட்ட பரீட்சைகளை யாரும் சகித்துக் கொள்ள முடியாது, பொறுத்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரே சொல்லுகிறார், உன் ஏக சுதனும் நேசகுமாரனுமாகிய செல்ல குமாரனாகிய
ஈசாக்கு என்ன செய்யும்? பலி செலுத்துகிறார். அந்த சூழ்நிலையில ஆபிரகாம் என்ன செய்ய மாறுத்தரமானவே சொல்லல, அது மறுக்கல என்றால் அவர் ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறவர். ஆண்டவரே எனக்கு போதும், பிள்ளை கூட வேண்டாங்கிற, பிள்ளை கூட வேண்டாம், அவன் பிள்ளை வேண்டாம், எனக்கு இயேசு போதும் சொல்லுவான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசமும் நம்பிக்கையும் ஆண்டவர்னால ஒரு நல்ல பற்றும் பாசமும் உள்ளவர் ஆபிரகாம். அதனால அவரை என்ன செய்யல, மறு உத்தரவு சொல்லல. நான் சொல்லணும்னு அவர் நிறைய சொல்லியிருக்கலாம். என் 100 வயதுல கொடுத்தேன், என் மனைவிக்கு 90 வயசு, அப்படிப்பட்ட காலத்தில் கொடுத்துட்டு அது வாக்குத்தத்தம் வேற பற்றி கொடுத்தது வாக்குத்தத்தம். அப்புறம் நான் பரிசோதனை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், அது கூட கேட்கல. இல்லையா என்றால் ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். ஆதியாகமம் 17:16 வாசிங்கன்னா, நான் சாராளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவனை ஆசீர்வதிப்பேன் என்றார். பாருங்கள், அதனால அந்த வாக்குத்தத்தத்தை அவர் என்ன செய்தாரே, உறுதியாய் பற்றி கொண்டு. வாக்குத்தத்தம் என்று சொன்னால் என்ன? சத்தியம் பண்ணி கொடுக்கிறது. ஆண்டவர் சத்தியம் பண்ணி உங்களுக்கு கொடுக்கிறார், அதான் வாக்குத்தத்தம். அதனால அதை மாற்றப்பட முடியாது, அது உறுதியானது, அது நிச்சயமாக நிறைவேறும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆபிரகாம் மகனை பரிசுத்த எல்லா ஆயத்தங்களும் செய்கிறார். ஆனால் 100 வயதுல தான் ஆண்டவர் அந்த குழந்தை கொடுத்தார். அதுக்கு இடையில ஆபிரகாம் என்ன செய்யறார்? 75 வயதில் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் 75 வயதில் அவர் அழைக்கிறார். 100 வயதில் தான் கொடுக்கிறார். அப்ப தினமும் என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஒரு குழந்தையை தரணும், குழந்தையை தாங்க ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கிறார். தினமும் வானத்தையே அண்ணாந்து பார்க்கிறார். ஆண்டவரே என்று சொல்லி அழுகிறார். சில வேளைகள் அழுகிறார், சில வேளைகளில் கண்ணீர் விடுகிறார். ஏனென்றால் ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி அவர் ஏக்கம், அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஏக்கம் உண்டாகும். சாராள், அவருடைய மனைவி சாராள் அவருடைய முகத்தை எப்போதும் பார்க்கிறவளாக இருக்கிறார். பார்க்கும் போதெல்லாம் அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிகிறது. அவர் அநேக முறையில் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ, ஒரு குழந்தைக்காக இவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவர் இறக்கப்பட்டிருக்கு. நம்ம கிட்ட தான் ஏதோ குறை இருக்கு போதுமே, அதான் குழந்தை சொல்லிட்டு அவர் என்ன பண்றார்? ஆகாமை பிடித்து கொடுக்கிறார், வேலைக்காரியை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த வேலைக்காரியை கொடுத்ததுனால அடிக்கடி குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டைகள், குழப்பங்கள் ஏற்படுது. அது ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா நல்ல சண்டை குழப்பம் வந்திருக்காது. கேட்காம செய்ததுனால பிரச்சனையுமே பிரச்சனை. ஆனால் எந்த பெண்ணுமே தன் கணவன் இன்னொரு மனைவியோட வாழ்வதை விரும்ப மாட்டான். அல்லேலூயா. அதை சகித்துக் கொள்ள முடியாது, அதை பொறுத்து கொள்ள முடியாது. யாருக்கும் அது கஷ்டமான ஒரு காரியம் தான். ஆனால் அந்த சாராள் இரக்க குணமுள்ளவனாக இருந்ததுனாலே தன்னையே தியாகம் செய்கிறார். சொல்லுவோம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆபிரகாம் ஆயத்தம் பண்ணார். மகனை ஆயத்தம் செய்து அழைத்துக் கொண்டு போனார். போகிற வேளையில ஆதியாகமம் 22:5 வாசித்தோம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள்,
நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்ப வருவோம் என்றார்கள். அப்படிங்களா? என்ன சொல்றாங்க? வெள்ளக்காரனை கூட்டிட்டு போறாரு. கழுது மேல என்ன செய்றாரு? அதெல்லாம் பலியிடுறதுக்கான விரல்கள் எல்லாம் எடுத்துட்டு ஆயத்தத்தோடு போறாங்க. இந்த வேலைக்காரர்கள் என்ன செய்யறாரு? மலையில ஏறணும். இப்போ இந்த சமபூமி வந்தாச்சு, மலை வந்துருச்சு. மலையில போய் தான் கர்த்தருக்கு பலி செலுத்தணும். மோரியா மலை, இந்த மலையில் ஏறணும். அப்போ அவங்கள நீங்க கீழே இருங்க, நானும் என் மகனும் போயிட்டு திரும்ப மகனை தான் பலி செலுத்த போறாரு. ஆனா என்ன சொல்றாரு? நானும் மகன் திரும்பி, ஏன்னா அவருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நினைக்கிறேன். அதனால இவனை ஒருவேளை நம்ம கொண்டுட்டாலும் மறுபடியும் உயிரோடு எழுப்பி கொடுக்க முடியும் என்று சொல்லி அவர் விசுவாசிக்கிறார். அல்லேலூயா. அதனால அவர் விசுவாச வார்த்தையை பேசுகிறார். 22:7 வாசிக்கிறோம். ஈசாக்கு தகப்பனிடத்தில் கேட்கிறார், அப்பா நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, ஆட்டுக்குட்டி கொண்டு வரவில்லையே, மறந்துட்டீங்களோ கேட்கிறான். தீப்பெட்டி இருக்கிறது, விறகும் இருக்கிறது, ஆட்டுக்குட்டி இல்லை என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொல்லுகிறார் 8ஆம் வசனத்தில், என் மகனே, தேவன் அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. தேவன் பார்த்துக் கொள்வார்ப்பா என்று சொல்லி அதே மாதிரி பார்த்துருக்காங்க. அல்லேலூயா. ஆமா, அதே மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை முடிச்சு ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ யெகோவா ஈரே, தேவனின் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர் என்று சொல்லி அவரை துதித்து ஆராதித்தார். அல்லேலூயா. அதை நாம் கடந்து வருவோம். ஈசாக்குக்கும் அதை கேட்டபோது விசுவாசம் வந்தது. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லும்போதே அப்படியே ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார் என்று சொல்லி அவனுக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் வந்தது. அடுத்த வசனத்துல 8ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, இருவரும் கூடி போனார்கள் என்று வாசனம். இருவரும் கூடி போனார்கள். எப்போதும் நாம் கூடி இருப்பது நல்லது. இருவர் கூடி இருப்பது நல்லதுன்னு பிரசங்க வாசிக்கிறோம். தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லப்படுது. இவங்க இருவரும் கூடி போகிறார். அல்லேலூயா. கூடி எங்க போறாங்க? ஆராதிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பலி செலுத்த ஆராதிக்க போகிறார்கள். அப்போ கூடி போகிறார்கள். ஒரு ஐக்கியம். என்னது? ஒரு ஐக்கியம், ஒரு ஒற்றுமை, ஒரு மனம் அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய குடும்பங்களிலும் நாம் என்ன செய்யணும்? சபைக்கு கூடி வர வேண்டும். அல்லேலூயா. கூடி வரணும். கூடி வந்தால் கோடி நன்மை கிடைக்கும். அல்லேலூயா. சபைக்கு குடும்பமாக வரணும், பிள்ளைகளோடு வரணும். குடும்பமாக வந்தால் நீங்கள் கோடி நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. கூடி வரணும். சில குடும்பங்களில சில பிரச்சனைகள், சில சண்டைகள், குழப்பங்கள். அதனால நான் போறேன் சொல்லி ஒரு முன்னாடியே வந்துடு. மனைவியாக என்ன செய்வான்? அவன் கோபப்பட்டு அவன் வரும். ஒரு குடும்பத்துல புருஷன் மனைவியும் கல்யாணம் பண்ணதுக்கு ஒரே சண்டை. 20 சண்டை போடுறாங்க. அப்போ அந்த பக்கத்து வீட்டு அம்மா கேட்குது அந்த பொண்ணுட்ட, ஏம்மா நீ ஒரு மாதிரி இருக்கிற, வீட்டில் ராத்திரி மேலே ஒரே சுத்தமாக கேட்குது. ராத்திரி என்னை நாள் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரே, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறாரே, எவ்வளவோ சொல்லி பார்த்து திருந்த மாட்டேன். வாமா, நீ புது பொண்ணா இருக்கிற, எப்படி கஷ்டப்படுறிய, என் மனசு கேட்கல, வா அப்படின்னு கூட்டிட்டு போய் காட்டுல ஒரு மகான் இருக்கிற மகான் இடத்துல கூட்டிட்டு போய் சொன்னா சரியா போகும் சொல்லி கூட்டு போய் சொல்லும் போது மகான் சொல்றாரு, உன்னுடைய நீ வந்து இந்த நான் உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துல இருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஒரு காடு வரும். நீ தினமும் கறி கொஞ்சம் சமைச்சு சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து ஒரு இலையில் அந்த காட்டில் வைக்கணும். வச்சுட்டு நீ வந்துரு,
இப்படி ஒரு 15 நாட்களுக்கு செய், அப்படியே குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரும்னு சொன்னார். அப்போ இவன் தினமும் கறி எடுத்துட்டு போய் வச்சுட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி பார்க்குறான், என்ன சாப்பிட வருது அப்படின்னு. ஒரு புலி வருது, புலி வந்து சாப்பிடும். இப்படி சாப்பிட்டு போயிடுது. இதை பார்த்துட்டு அவ தொடர்ந்து கொண்டு வைக்கிறான். ஒரு நாள் வச்ச உடனே புலி வந்துடுச்சு. வந்த உடனே அவளை என்ன சரி வாழாக்கிட்டு அப்படி அவளை நெக்கி விடுது. அவன் பயப்படுறான், ஓடி வந்துடுறான். மறுநாள் போகும்போது நிறைய படுத்துக்கிறது, அங்கே படுத்துக்கிறது. அப்புறம் பயப்படுறான், கொஞ்சமே அவனுக்கு கொண்டுருச்சு. அப்படி கொண்டு வைக்கிட்டு வேகமாக வந்துடுறான். 15வது நாளில் ஆதாரத்தை சாப்பிட்டுட்டு வேகமாக சாப்பிட்டு அவன் பின்னாடியே வந்துச்சு. பின்னாடியே புலி வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. அப்புறம் மகான்கிட்ட போய் சொன்னான், ஐயா அந்த புலி என் கூட வந்துருச்சு அவர் சொல்லி. அப்புறம் சொன்னாரு, புலி வந்து மிருகங்களெல்லாம் அடித்து சாப்பிட்றோம், மனிதரையும் சாப்பிட்றோம். அப்படிப்பட்ட புலியவே நீ அடங்கிட்டியம்மா. பூனை போல இருக்கிறவன் புருஷன் அடக்க முடியாதா? நீ அன்பினாலே புருஷனை அடக்கி விடலாம் என்று சொன்னார். அல்லேலூயா. கொடுப்பது அன்பு. இயேசு கிறிஸ்துவை தேவன் கொடுத்தார், அதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. நீங்கள் கொடுப்பதினாலே, நீங்கள் அன்பு கொடுக்கிறதுனாலே அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா. அதனால நாம் குடும்பங்களிலே ஒற்றுமையோடு என்ன செய்யணும்? ஐக்கியமாக கூடி வாழ வேண்டும், கூடி வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் கூடி போனார்கள். நம்ம கூடி சபைக்கு வரணும், ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும். அவன் நம்முடைய குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் ஒருமனப்பட்டு நம்ம ஆராதிக்கணும். 22:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த மலையிலே, மோரியா மலையில் போய் பலி செலுத்த ஈசாக்கை படுக்க வைத்து கத்தி எடுக்கும் போது நிறுத்து என்று சொல்கிறார். அப்பொழுது முள்ளில் சிக்கியிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் காண்பித்தார். அதை பிடித்து ஈசாக்குக்கு பதிலாக தகன பலியை செலுத்தினார் என்று சொல்லினாங்க. ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதன். ஆபிரகாம் ஒரு தேவனுடைய மனுஷன். ஆண்டவர் அவனுக்கு எல்லாவற்றையும் என்ன செய்தார்? வாய்க்கப்படினார். அல்லேலூயா. ஆமா, நீங்களும் ஆண்டவரை விசுவாசித்து வாக்குத்தத்தங்களை நம்பி நீங்கள் ஆண்டவரை பின்பற்ற போது உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக தந்து நடத்துவார். அல்லேலூயா. எங்கோமாயிரே எந்த தேவைகள் பார்த்துக் கொள்வீரே, பார்த்துக் கொள்வீரே, எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா சாலோம் ஸ்தோத்திரம். எந்த வாழ்வின் சமாதானமே யெகோவா சாலோம். எல் சடாய் எந்த துணை ஆபிரகாமுக்கு அநேக மனைவிகள் இருந்தார்கள், மறுமனையாட்டிகள். மனைவி ஒன்றுதான், மறுமனையாட்டிகள் இருந்தார். அந்த மறுமனையாட்டிகளுக்கு ஆதியாகமம் 25:5 வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாம் மரிக்கும் முன்னாலே, மரணத்துக்கு முன்னாலே அவர் சில ஒழுங்குகளை குடும்பத்திலே செய்தார். இப்படிப்பட்ட ஒழுங்குகளை நாம் செய்ய வேண்டியது அவசியம். ஈசாக்குக்கு கொடுக்க வேண்டிய பங்குகளை எல்லாம் கொடுத்து அவனை என்ன செய்தான்? ஒதுக்கினான். மறுமனையாட்டிக்கும் மறுமனையாட்டி பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய நன்கொடைகள் எல்லாம் கொடுத்தான்னு வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில் 25 மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கும் நன்கொடைகளை கொடுத்து அனுப்பினான் என்று வாசிக்கிறோம். நன்கொடைகளை கொடுக்கிறான். அப்போது அந்த பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்வாரு?
அப்படி நிறைய சொத்து சுகங்கள் நிறைய இருந்தது இல்லையா? ஆசி பூமி தாங்க முடியாமல் இருந்தது. வெள்ளி போன நிறைந்த பெரிய சீமாராக இருந்ததுனால அவங்க நிறைய கொடுக்குறாரு. நிறைய என்ன செய்யறாரு? பங்கு வச்சு கொடுக்குறாரு. அந்த ஆகாருக்கும் கொடுக்குறாரு, ஆகாருக்கும் மகனுக்கும் நிறைய கொடுக்குறாரு. நான் ஆகார் கோபப்படுறேன். என்ன செய்யறாமா? கோபப்பட்டு அவன் போறையா, நீ வேண்டாம், அவன் குடும்பமும் வேண்டாம், நான் என் பிள்ளைகளையும் போகிறோம் சொல்லி கோபப்பட்டு ஒன்றும் வாங்காமட்டு போயிடுறான். கொஞ்சம் தண்ணியை மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறா. அது காலையை சீக்கிரம் காலையாக போச்சு. ரொம்ப பண்ணாதத்தில் கஷ்டப்பட்டான்னு பார்க்குறோம் இல்லையா? கோபப்பட்டா கஷ்டப்படத்தான் செய்யணும், எரிச்சல் பட்டா கஷ்டப்படத்தான் செய்ய வேண்டும். அதனால் கோபப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆபிரகாமை போல நீங்களும் என்ன செய்யணும்? பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கரெக்ட் பண்ணிடணும். அல்லேலூயா. ஒரு ஒழுங்கு பண்ணிடணும். அப்பதான் பிரச்சனைகள் இல்லாமல் பிள்ளைகளும் சமாதானமா வாழ்வாங்க. உடனே சொல்லுவோம், ஆபிரகாம் அந்த காரியத்திலே சரியா இருந்தா யெகோவாயிரே எல்லாவற்றையுமா தேவன் பார்த்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமுக்காக சகலத்தையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. இரண்டாவது நம்ம கடந்து செல்வோம். மோசே பரீட்சைக்கு நின்றார். மோசே என்றால் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். மோசே பிறந்த போது ராஜா ஒரு உத்தரவு போட்டான். 2 வயசு விட்டுட்ட குழந்தைகள் எல்லாம் சங்காரம் செய்ய வேண்டும், இல்லைன்னா நதியிலே போட வேண்டும் என்று. அப்படி செய்த போது 3 மாசம் வரைக்கும் என்ன செய்யறான்? அந்த தாய் வளர்க்கிறான். யோகேபெத் அவர் மோசையோட தாய் பேர். அவர் தாப்பு பேர் அம்ராம். இவர்கள் பத்திரமாய் குழந்தைய சிறந்த சக்கரத்தான் கேட்காம பத்திரமா வீட்டுக்குள்ளேயே வச்சு 3 மாசம் தான் வளர்க்க முடிஞ்சது. அது பிறகு அவன் கத்த ஆரம்பிச்சான். பக்கத்து வீட்டுக்கிறவங்களாம் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தாங்க ஒரு பெட்டி செய்து, 4 பெட்டி செய்து தண்ணியில கொண்டு போய் ஜலத்துல கொண்டு போய் விட்டுட்டாங்க. அவன் ராணி குளிக்க வந்த போது அதை பார்த்து அழகான துணியா இருக்கேன். அவளுக்கு குழந்தை இல்லை, பல ஆண்டுகள் குழந்தை இல்லை. அதனால அவள் இந்த குழந்தை அழகாக இருக்கிறதே, இது எபிரேயருடைய குழந்தையா தான் இருக்கும்னு சொல்லி அவளுக்கு தெரியுது. தெரிஞ்சுட்டு அவள் என்ன செய்யறா? அவள் எகிப்திய ஸ்திரியா இருந்தாலும் எபிரேய பிள்ளை என்று சொல்லி எடுத்து வளர்க்கிறார். அல்லேலூயா. அந்த காலத்திலே ஜாதி பார்க்க இருக்காங்க, ஜாதி பார்க்க கூடாது. அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைனா ஆண்டோட பிள்ளை, பசுத்த ஜாதி. என்ன ஜாதி? பசுத்த ஜாதி. அதெல்லாம் போதும். அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டு கூடாது. அவர் நம்ம கமல் மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க போனார். போன போது அவன் அந்த பேப்பர் கொடுத்து உங்கள் பேரையோ ஜாதி என்ன அதில் கேட்டுருப்பாங்க. அதை நிரப்பாமல் கொடுத்துட்டேன், ஜாதி போடாமல் கொடுத்தேன். அவர் பிராமி, ஆனால் அதை போடலாம். பெரிய ஜாதி இல்லை, உயர்ந்த ஜாதி. அதை சில சந்தோஷமாக போடுவான். ஆனால் அவர் போடாமே கொடுத்துட்டார். என்னையா ஜாதி போட? ஜாதியெல்லாம் போட முடியாது, ஜாதியை ஒழிக்கணும் சொல்லி அரசாங்கத்தில் சொல்கிறாங்க. நான் அதை கடைப்பிடிக்கிறேன். அதனால் ஜாதி 2 வழியா வேறு மேலே சாத்திருந்தால் ஜாதி 2 தான் இருக்குன்னு சொல்லி உலகத்தானே சொல்கிறாங்க. நான் சொல்லிட்டேன், ஆண் ஜாதி பெண் ஜாதி 2 தான் இருக்கான். கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் பிரச்சனையாகி அப்புறம் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? என்ன ஜாதி என்ன ஜாதி என்ன ஜாதி என்ன சபை போடுறவங்க நாம் சாட்சிக்கலாம் என்ன தேவனுடைய பிள்ளை. அதனுடைய ரட்சிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள். அதனால நான் மோசே எபிரேய பிள்ளைகள் சொல்லிட்டு தான் பயணத்துக்கு போயிருக்கிறார், வளர்க்கிறார். அந்த குழந்தைய எடுத்து தாய்கிட்டே கொடுத்து தாயை ஒரு 5 வயது வரைக்கும் வளர்த்துப்பான்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மரண பரீட்சையிலிருந்து மோசே காக்கப்படுகிறார். அல்லேலூயா. மரண பரீட்சையிலிருந்து வெற்றி பெறுகிறார்.
பண்ண பரீட்சையிலிருந்து பாஸ் பண்ணிட்டார். அதுக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. அப்புறம் அந்த அம்மாவே வளர்க்குறாங்க, அதுக்கு சம்பளமும் கொடுக்குறாங்க ராணி. பிற்பாடு 35 வருஷம் அரண்மனையில் இருக்கிற பல கலைகளை கற்று என்ன செய்தாரு, தேர்ச்சி அடைந்துட்டார், பாஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, மீதியான் தேசத்துக்கு போனார். எந்த தேசம்? எத்தியோப்பியாவில் உள்ள ஒரு தேசம், மீதியான் தேசத்துக்கு போறார். எகிப்திலிருந்து எகிப்தில் பாஸ் பண்ணி மீதியான் தேசத்துக்கு போனார். மீதியான் தேசத்திலிருந்து மறுபடியும் எகிப்துக்கு வருகிறார். ஏன் வருகிறார்? 3ஆம் அதிகாரத்தில் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆடு வைத்த மோசே முச்செடி எறிவதை கண்டான். 3ஆம் வசனத்தில் கிட்ட போனான். ஆண்டவர் சொல்றார், பாதரட்சையை கலற்று என்று சொல்லுகிறார். அப்போ மெய்ப்பர்கள் பாதரட்சியை போட்டிருப்பாங்க, அது முட்டுக்காடு வேற. அதனால கண்டிப்பா 20 போட்டிருப்பாங்க. ஒரு ஆண்டு போச்சுன்னா ஓடி போய் பிடிக்கணும், எடுக்கணும். அதனால செருப்பு எப்போதும் போட்டிருப்பாங்க. இவர் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, செருப்ப கலட்டு. ஆமா, அது போல நாமும் என்ன செய்யணும், நிறைய காரியங்களை செய்ய வேண்டியது. அல்லேலூயா. நிறைய காரியங்களை நம்ம விட்டு கலட்டி போட வேண்டியது இருக்கிறது. நாம் கலட்ட வேண்டிய காரியங்கள் அனைத்தும் உண்டு. ஆலயத்துக்கு வரும்போது நாம் ஜாக்கிரதையாக வரணும். ஆலயத்துக்கு செல்லும்போது உன்னடையை காத்துக்கொள். ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்யணும், பொட்டு வைக்கக்கூடாது, பூ கூட வைக்காம ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஏன் வைக்கக்கூடாது? பூ வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். என்னை பாரு, அவன் பாரு அப்படின்னு ஒரு ஆணவம் வரும். அதனால தேவ சமூகத்தில் தாழ்மையாக வரும். அல்லேலூயா. தாழ்மையாக வந்து கத்திர ஆராதிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. ஆகவே தாழ்மை ரொம்ப அவசியம். இப்போ அநேக காரியங்களை நம்ம விட வேண்டிய காரியங்களை விடணும், கலக்க வேண்டிய காரியங்களை கலக்கணும். இப்படி நம்ம தேவனுக்காக நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம்னு சொன்னா அவர் மறக்கலை. செருப்பை கலட்டுன்னு சொன்னவன நினைச்சது இருக்கே கட்டணும், முழு கட்டக்கூடிய நான் அப்படின்னு சொல்றேன். அது யாருன்னு தெரியல, பேசுறதும் யாருன்னு தெரியல. முழுதுல வந்து ஒரு சத்தம் வருது. அதனால அவர் அண்ணன் கீழ்படுத்தாரு. பார்த்தீங்களா, ஆண்டவர் கூப்பிடுறாரு, மோசே மோசே யாருன்னு கூப்பிடுறாரு. ஆண்டவருக்கு அந்த பேரெல்லாம் தெரிஞ்சு. பார்த்தீங்களா, சொன்னாரா மோசே யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? தேவன் அதையெல்லாம் அறிகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அரசாங்கம் அறிய முடியாது, மனைவி அறிய முடியாது, புருஷன் அறிய முடியாது, பிள்ளைகள் அறிய முடியாது. தேவன் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. மோசே மோசேன்னு கூப்பிட்டு அப்போ இவர் சொல்றாரு, அடி என்ன சொல்றாரு, அடியேன் அப்படின்னு சொல்றாரு. இதோ அடியன், இதோ இதோ அடியன் அப்படின்னு சொல்லி தாழ்த்துனார். அந்த தாழ்மைக்கு தான் ஆண்டவர் என்ன செய்தாரு, தாழ்த்தி கிட்ட போயிட்டாரு. ஆண்டவர் கிட்ட போறாரு. நீங்களும் தாழ்மையா இருந்தா ஆண்டவர் கிட்ட போயிடலாம். அல்லேலூயா. ஆண்டவர் அருகிலே போயிடலாம். தாழ்மையை ஆண்டவர் விரும்புகிறார். தாழ்மை உள்ளவனை நேசிக்கிறார். அதனால ஆண்டவர் உங்களை என்ன செய்வாரு, அருகிலேயே நீங்கள் போகிறீர்கள். ஆண்டவர் அருகிலேயே போயிடும். போறதுனால மோசைக்கு பல வெளிப்பாடுகளை கொடுத்தார், ஆத்மா வாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை கொடுத்ததான ஒரு தாகத்தை கொடுத்தார். ஆண்டவர் சொல்றார், ஜனங்கள் எகிப்திலே மிகுந்த கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். நீ போய் அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்தார். கோபம் வச்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் காட்டில். அதுக்கு நீ போட்டுட்டு என்ன செய், வா, உன்னை தலைவராக்குகிறேன், உன்னை தளபதியாக்குகிறேன், உன்னை ராஜாவாக்குகிறேன், நீ போ என்று சொல்லி அனுப்பினார். அல்லேலூயா. ஆமா, அப்போ போற போய் பார்வோன்கிட்ட போற. பார்வோன் பயங்கரமான ஆள். அந்த ஆட்ட போய் நான் யாரும் தப்ப முடியாது. அவங்கள்ட்ட போய் என்ன செய்றாரு, நிற்கிறார். அவர் கேட்கிறார், நீ யார் அப்படின்னு சொல்ற.
எதுக்கு வந்திருக்கிறேன்? அவர் ஆண்டு சொல்றார், யெகோவா தேவன் சர்வவல்லமை தேவன் என்னை அனுப்பினார். அதுக்கு என்ன அடையாளம் வந்து கேட்கிறார். ஒரு பரீட்சை வைக்கிறேன், பார்வன் ராஜா பரீட்சை வைக்கிறேன், பெரிய பேப்பரை கொடுக்குறேன், பரீட்சை எழுதிட்டு வா, நிரப்பிட்டு வா. அதில் பாஸ் பண்ணிட்டார். மோசே எழுதுறாரு, அதில் பாஸ் பண்ணி அப்புறம் எகிப்துக்கு போய் உள்ள பரவாயில்ல இருந்தாரு. இப்போ உள்ள ஊருக்குள்ள போயிட்டார். போய் எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. 6 லட்சம் பேரை மீட்டு கொண்டு வந்தா. 6 லட்சம் புருஷர்கள், மொத்தம் 30 லட்சம் பேர் என்று கணக்கு போடுகிறார்கள். 30 லட்சம் ஜனங்களை என்ன கொண்டு வந்தார். நம்ம ஒரு ஆத்மாவை கொண்டு வர முடியல. ஒரு ஆத்மா கொண்டு வர முடியுதா? ஆண்டோட 30 நாள் ஆயிருக்கேன். ஒரு ஆத்மாவை உபாசனை கொண்டு வர முடியுமா? முடியாதா? சரியா ஒரு பாரம் இல்லை, ஆத்ம பாரம் இல்லை. ஆத்ம பாரம் இருந்தால் ஆத்மா காரணம் தருவா. ஆத்ம பாரம் இருந்தால் ஒரு ஆத்மாவை கொண்டு வைப்பீங்க. மோசைக்கு அந்த ஆத்ம பாரம் இருக்கிறத ஆண்டவர் பார்த்தா. அதனால இவர் தான் சரியான ஆண்டு சொல்லி அனுப்புனாரு. அது மாதிரி வீட்டு கொண்டு வந்துட்டான். ஒரு சொல்லுங்க, சரியான ஆண்டவர் சரியான வேலைகளை கொடுப்பா, சரியான பொறுப்புகளை கொடுப்பா. அல்லேலூயா. சரியானவர்களாக இருக்கணும். மோசே ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதனாக இருந்தார். மோசே ஆண்டவருடைய வார்த்தைக்கு மறுப்பு சொல்லாமல் கீழ்ப்படுகிறவராக இருந்தார். அதனால ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். சபைக்கு நாம் வரும்போது அருமையாக வந்து ஆராதிக்கன்னு பார்த்தோம். ஏசாயா 58:13 சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. ஆண்டவருடைய நாள், உயிர்த்தெழுந்த நாளிலே நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம். உலகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது. உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. உன் காலை விளக்கணும், உன் வழிகளின்படி நடக்கக்கூடாது. உனக்கு இஷ்டமானதை செய்யாதே. உன் கைகளை காத்துக்கொள், உன் சொந்த பேச்சை பேசாதே. பாருங்க, சொந்த பேச்ச கூட பேசக்கூடாது. சொல்றாங்க, அப்படி காதை பொத்திக்கோ, கண்ணை பொத்திக்கோ, வாயை பொத்திக்கோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆலயத்துக்கு எப்படி வரணும்? கண்ணை பொத்தி கொள்ளணும், காதை பொத்தி கொள்ளணும், வாயவும் பொத்தி கொண்டு ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்துதான் வாயை தரணும். அல்லேலூயா. கண்ணை தரணும், காதை தரணும். அல்லேலூயா. வாங்கப்பா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஒரு வாலிபன் பெண் பார்த்தாங்க. அந்த வாலிபன் சொன்னா, பெண் பார்க்கறது சரி, நீங்க பார்க்குற பெண்ணுக்கு வாய் இருக்க விட அப்படின்னு சொல்லி, வாய் இருக்க விட, அப்புறம் கண்ணும் இருக்க விட, காதும் இருக்க விட. கண்ணு இருக்கிறது, நான் இருக்கிறது, வாய் இருக்கும். அப்படி ஏன்ப்பா அப்படின்னு கேட்டாங்க. கண்ணு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் நீ பார்த்து கவனிச்சுட்டு இருப்பா. நான் சொல்றேன், என்ன செய்ய முடியாது, இஷ்டப்படி எதையுமே செய்ய முடியாது, கண்டுபிடிச்சிருவா. அதனால சட்ட பிரச்சனை வரும். காது இருந்தாலும் கேட்டுட்டு அவங்க தொலைவுங்களான்னு சொல்ற கேட்டுட்டு யாரும் சண்டைக்கு வந்துட்டு இருப்பா. வாய் இருந்தாலும் எவ்வளோ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா, அப்பாவை சொல்லிட்டு கூட்டம் சொல்லிட்டு இருப்பா. போன இல்லாத பண்ண எனக்கு பார்க்கன்னு சொன்னான். இந்த பழைய காலத்தில் கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் ஒரு 3 குரங்கு வச்சுருப்பாங்க. சிலைய குரங்கு சிலை அந்த ஜட்ஜிக்கு பக்கத்தில் மேலே இருக்கும். அதில் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வாயை பொத்திருக்கோம், ஒன்று கண்ணை பொத்திருக்கோம், ஒன்று காதை பொத்திருக்கோம். கீழே எழுதியிருக்கோம், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், வாயால் பேசுவதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இப்படி நாமும் என்ன செய்யறதுன்னா, இந்த நல்ல வாயடக்கத்தோடு, கண்ணடக்கத்தோடு, காதடக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை என்ன செய்யணும்? பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆராதிக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாள், இயேசு பரிசுத்தமாய் உயிரோடு எழுந்த நாள், பரிசுத்த நாள்.
அதில் 14ஆம் வசனத்தில் வாசிங்கன்னா 58:14 ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் சொல்லணும், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லுவதையும் உண்டு. அதனால மகிமையாக 8 மகிமையாக என்ன செய்யணுமா, என்ன மகிமையாக எண்ணி மகிமையாக ஆராதிக்கணும். நல்ல தலையெல்லாம் நல்லா மூடி மகிமையாக இருக்கணும். ஸ்திரீகளுக்கு தலையை மூடுவது மகிமைன்னு சொல்லிருக்கு இல்லையா? மகிமையாக ஆராதிக்கணும், தலையை மூடாமல் இருக்கக்கூடாது. ஆமா, சில தலையை பாதி மூடிட்டாங்க. நல்லா தலையை நல்லா மூடி நல்லா கர்த்தரை என்ன செய்யணும், பயபக்தியோடு ஆராதிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தராப்பாங்க? ஆராதனையில மகிமையா ஆராதிக்கணும், மகிமையை நம்மை நிறைக்கணும். மகிமையான பரிசுத்தத்தோடு ஆராதிக்கும் போது 58:14 மனமகிழ்ச்சியை தருவார். என்ன தருவார்னா, உங்க கவலை எல்லாம் கடினெல்லாம் துன்பம் எல்லாத்தையும் நீக்கி மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அல்லேலூயா. மனமகிழ்ச்சி தருகிறார். இரண்டாவது, பூமியில் உயர்ந்த இடத்தில் உள்ள உயர்த்தி வைக்கிறார். அல்லேலூயா. உயர்த்தி வைப்பார். கடன் கஷ்டம் பாடலாம் நீக்கி உங்களை உயர்த்துவார். நீங்க கர்த்தரை முழு மனதோடு ஆராதித்து பாருங்க, முழு இதயத்தோடு ஆராய்ச்சி பாருங்க. உங்க வாய் கண்ணு மூக்கெல்லாம் பொத்தி ஆராய்ச்சி பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. யாக்கோபின் ஆசீர்வாதங்களை தருவார். யாக்கோபின் சுதந்திரம்னா யாக்கோபின் ஆசீர்வாதம். யாக்கோபு கையும் கோலமா என்று செஞ்சாரு போற கடைசியில் 2 பெரிய பரிவாரம். அந்த ஏசாவுக்கு 30 ஒட்டகம் கொடுத்தாங்க. எத்தனை ஒட்டகம்? ஏசாவுக்கு அண்ணனுக்கு கொடுக்குறாரு. நம்ம ஒரு ஒட்டகத்தை வச்சு வளர்க்க முடியாது. நம்ம அரசாங்கத்தில் ஒரு ஒட்டகம் இருக்கு, நம்ம ஜூர்ல பெரிய சாகரமா இருக்கு. நடக்குது அரசாங்கமே ஒரு ஒட்டகத்தை வச்சு பாதுகாக்க முடியல, வளர்க்க முடியல. அப்புறம் நமக்கு 100 ஒட்டகம் இருந்துச்சான். எத்தனை ஒட்டகம்? 100 ஒட்டகம். பார்த்தீங்களா? ஐஸ்வர்யம். அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்த காரணம் என்ன? காரணம் அவர் கர்த்தரை ஆராதிக்கிறவர், குணசாலி, கூடாரவாசி. ஒரு சொல்லுவோம், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு யாக்கோபின் சுதந்திரத்தை கர்த்தர் கொடுப்பார். யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் கொடுப்பார். அல்லேலூயா. மனமகிழ்ச்சியை கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், கஷ்டங்களுக்காக கண்ணீர்களை மாற்றுவார். அல்லேலூயா. ஆகவே இந்த மோசே போன இடங்களெல்லாம் என்ன செய்யறாரு, பாஸ் பண்ணிட்டே வர வைக்கிற பரீட்சைகளில் பாஸ் பண்ணுகிறார். பார்வோனிடத்தில் போய் அவர் பாஸ் பண்ணாரு. இஸ்ரவேல் அங்கே என்ன செய்தாரு, பலத்த கையினாலே ஓங்கிய புயத்தினாலே தேவனுடைய கரத்தினாலே அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அவர்களை வெளியே கொண்டு வந்தது அவர் பெரிய ஒரு வெற்றி. அந்த பரீட்சையில அவர் பாஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. அவன் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. ஆமா. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்திட்டு போகும்போது அமலேக்கு வந்துட்டான் யுத்தத்துக்கு. அமலேக் அவனோட போராடி இருந்ததாரு. யுத்தத்துல கையை உயர்த்தி காலையில சாயந்தரம் வரைக்கும் கையை உயர்த்தின கையை கீழே போடாம ஜெபம் பண்ணாரு. பாருங்க பரிச்சை எப்படி பாருங்க. நம்ம கையை உயர்த்து உதவி புதுன்னு சொன்னாலும் உயர்த்த மாட்டேங்கிறோம். சில சமயம் 2 கையை உயர்த்த சொல்றாங்க. கையை உயர்த்தி கையை தட்ட, தலைக்கு மேல கையை தட்டுங்கன்றாங்க. அதனால நம்ம அவ்வளவு கஷ்டத்தை நம்ம சபையில யாருக்குமே கொடுக்கல. நான் கொடுக்கணும், அதெல்லாம் செய்யணும். அந்த மாதிரிலாம் செய்யறதா உங்களுக்கு தூக்கம் வராது, கவலை கண்ணீர்லாம் ஓடும். அல்லேலூயா. நல்லா கையை தூக்கி நல்லா ஆரம்பிக்கணும். உட்கார்ந்து இருக்கக்கூடாது, எந்திரிச்சு நின்று ஆரம்பிக்கணும். சில ஒழுங்குகளை நாம் பின்பற்றும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ அமலேக்கோட யுத்தத்துல கை உயர்த்தி இருந்தாரு. அந்த பரீட்சைகளை பாஸ் பண்ணினார். அல்லேலூயா. காலத்து சாயந்தரம் வரைக்கும் கையை தூக்கி வைக்க முடியுமா? அப்படி தூக்க முடியுமா? மோசே தூக்கி வெற்றி விட்டார். அல்லேலூயா. கையை கொஞ்சம் கீழே போடுறாரு. கை வலி உடையதே சொல்லிட்டு இறக்கும் போது அவன்
அமலேக்கியர் நம்ம ஜனங்களை வெட்டுறான். வைத்தனோட இவங்க அவனை வெட்டுறாங்க. யுத்தத்திலே வெற்றி பெற்றார். யெகோவா நிசி என்று சொல்லி கர்த்தருக்கு ஒரு பெயரை கொடுத்து பலி செலுத்தினார், கர்த்தரை உயர்த்தினார், ஆராதித்தார். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் போகும்போது சீனாய் மலை அடிவாரத்தில் போகும்போது அங்கே சில ராஜாக்கள் சண்டைக்கு வந்தார்கள். அவர்களை எல்லாம் வெற்றி பெற்றார். அந்த பரீட்சையிலும் பாஸ் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படி போகும்போது காவேசுக்கு போகும்போது அங்கே 2 ராஜாக்கள் ஒக்கிஹோன் ஓகு என்று 2 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வந்தார்கள். அவர்களையும் மோசே ஜெயித்தார். ஹல்லேலூயா, மோசே ஜெயித்தார். ஜெயித்து அந்த பரீட்சையிலும் பாஸ் பண்ணி அவர் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போறார். ஹல்லேலூயா, வழிநடத்தி கொண்டு போனார். ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி கொடுத்தார். ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களில வாசிக்கனா தேவன் சாட்சி கொடுக்கிறார். என் தாசன் ஆகிய மோசையோ என் வீட்டில் எங்கும் உண்மையா இருக்கணும். நம்ம உண்மையா இருக்கோமா? ஒரு உண்மை இருக்கணும். என்னமா இருக்கணும்? உண்மை. உண்மையுள்ள மக்கள் மனுஷன் பரிவதாசுவாங்க இருக்கும். இப்போ உண்மையா இருக்கிறான். அவன் எங்கும் உண்மை உள்ளவன். ஆசிரியர் கூட கட்டுறதுக்கு ஜனங்கிட்ட சொன்ன உடனே அவங்க என்ன செய்யறாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய நகைகள் வச்சிருந்தாங்க. அந்த ஊரை கொண்டு என்ன செஞ்சாங்க? காதலையில் கொண்டதை வீட்டில் இருந்தது எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க. ஆசிரியர் கூட கட்டுறது மோசைகிட்ட கொடுத்தாங்க. மோசை அதை வாங்கி அவர் மனைவி 2 பிள்ளைகள் இருந்தது. எலியேசர், கர்சோ, 2 பிள்ளைகள். மனைவி பேர் என்ன? மோசை மனைவி பேர் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சிப்போரா பேர் என்ன? சிப்போரா. மனைவிக்கு ஒரு செயினை எடுத்து அவனை கொடுப்பான். நிறைய இருக்கு கொடுத்தாரா? அதான் ஆண்டவர் சொன்னார், எங்க உண்மையுள்ளவன் என் வீட்டில் எங்கோ உண்மையுள்ளவன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுவோம் உண்மை என்ற பரீட்சையில பாஸ் பண்ணினார். அப்புறம் ஆண்டவர் என்ன சொன்னார்? 33:9 அதுல 37-8 வசனம் 12-7-8 வசனத்துல நான் அவனுடன் முகமுகமாகவும் பேசுகிறேன், பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். 33:9 கர்த்தர் மேக ஸ்தம்பத்தில் இறங்கி கூட வாசலில் நின்று மோசையோட பேசினார். மோசை ஆசிரியர் கூட வாசலுக்குள்ள போறாரு. கர்த்தர் மேகத்தில் இருந்து என்ன செய்றாரு? மேகத்தில் மேல ஏறி இறங்கி மோசையோடு கூட அந்த வாசலில் நின்று பேசுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு தூரம் ஆண்டவர் இறங்கி அவரை தேடி வராருப்பாங்க. அங்க இருந்து பேசினாலே போதும், இறங்கி வந்து அவன் கிட்ட பேசுறார். ஹல்லேலூயா. அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே எண்ணாகமம் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சார்ந்த குணமுள்ளவன் என்று சொல்லுகிறார். பூமியில் சகல மனிதரிலும் சார்ந்த குணமுள்ளவன். அதனால தேடி வருகிறார். சார்ந்த குணத்தில் பாஸ் பண்ணி விட்டார். ஹல்லேலூயா. அவன் நீங்க கோபம், சண்டை, எச்சல், மூர்க்கம் எல்லாத்திலிருந்து என்ன செய்யணும்? ஒரு சார்ந்த குணத்தை அடையணும். ஹல்லேலூயா. அவர் சொல்லும்போது தீமோத்தேயுக்கு சொல்றார், நீ சார்ந்த குணத்தை அடையும்படி நாடு அப்படின்னா சார்ந்த குணமா இருக்கணுமே, சார்ந்த குணமா இருக்கணுமே, சார்ந்த குணமா இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆவல் உங்களுக்கு இருக்கணும். நாடகம். ஹல்லேலூயா. அப்ப நீங்க சார்ந்த குணமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமா. கர்நாடகா ஒரு சகோதரி சொன்னார், பிள்ளை கீழ்படிய மாட்டேங்குது, நான் கத்தி அவங்க எல்லாம் போகுது, நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், நீ சத்தத்தை குறமா, நீ சத்தத்தை ஏன் பிள்ளைகளுக்கு மத்தியில நீ கூப்பாடு போறதை பார்த்தா அப்படியே அதுக்கு மேல கூப்பாடு போறது. இனி வர காலத்துல இன்னும் அதிகமா அது கூப்பாடு போடும். கட்டி கொடுக்குற இடத்துல பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்குற இடத்துலயும் கூப்பாடு கொடுக்கிறான். என்ன செய்வான்? குமாட்டில் 2 குத்தி அனுப்பிடுவான் மாட்டேங்க. அதனால அமைதியே பேசு, பிள்ளைகளும் அமைதியே பேசு. ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடமே தெரியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா சொல்லுங்க. ஆமா. அப்போ ஆண்டு சொல்றாரு, மிகுந்த சார்ந்த குணம் உள்ளவர் மோசே.
வராது தாத்தா நவீனம். இவங்க 3 பேரும் 3 கூட்டம். இவங்க 3 பேரும் என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. 3 பேரும் நிறைய ஜனங்க, 3 பேரும் 3 லட்சம் இருப்பாங்க. வந்து தினமும் மோசையோட சண்டை போடுவாங்க. மோசை ஒன்றுமே பேச மாட்டார், அமைதியாக இருப்பார். இப்போ ஆண்டவர் வந்து பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் பேசி அவங்களுக்கு தண்டனை கொடுப்பார். சரிங்களா? அதான் ஆண்டவர் சொன்னார், மிகுந்த சத்தம். என்ன சத்தம் வரும்? மிகுந்த சத்தம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சாட்சியை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்வோம். யாத்திராகமம் 33:11 சொல்றாரு, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல அவரிடத்தில் முகமுகமாய் பேசினார். மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படியே, உபாகமம் 34:5 கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரிக்கிறார். ஆண்டவர் அவனை என்ன செய்தார்? 6ஆம் வசனத்தில் அடக்கம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். அப்போ அந்த மரணத்திலும் அவன் என்ன செய்யணுமா? பாஸ் பண்ணிட்டான். அல்லேலூயா. மரணத்துக்கு கடந்து போயிட்டான்ல, பாஸ் பண்ணி பரலோகத்துக்கு போயிட்டான். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து ஊழியம் செய்யும்போது மத்திய 17 வாசிக்கிறோம். மோசே எலியாவும் என்ன செய்யறாங்க? இயேசுவோடு பேச அவங்க பார்த்தாங்க. இயேசுவை பார்த்துட்டு வேணாலும் ஆயிட்டு பூமியில போய் 30 வருஷமா நம்ம பேசல, இப்போ ஊழியத்துக்கு வந்திருக்கிறாரு, அவரோட பார்த்து பேசிட்டு வருவோம்னு சொல்லி மோசே எலியாவும் புறப்பட்டு வந்து பேசுறாங்க. அல்லேலூயா. சரிங்களா? பாருங்க, அவங்க கூட இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டு வர்றாங்க. அதனால பரலோகத்தில் கூட இருந்து அங்கே சும்மா ஜாலியாக இருப்போம், படுத்து தூங்கணும் இருக்குல்ல, அங்கே போனாலும் இயேசுவை பார்க்க வர்றாங்க. அல்லேலூயா. இயேசுவை பார்க்க வரணும். சபைகளை இயேசுவை பார்க்க நீங்க வரணும். அல்லேலூயா. இயேசுவின் முகத்தை பார்க்கணும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை உங்களுக்கு தாகம் இருக்கணும். அவருடைய சமூகத்தில் வந்து அவர் முகத்தை பார்த்துட்டு நீங்க போனீங்கன்னா நீங்க நல்லா சந்தோஷமா அந்த வாரம் பூரா இருப்பீங்க. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு எந்த நன்மையும் குறையாம இருக்கும். கர்த்தர் மோசேயை ஆசீர்வதித்தவர். மோசே பாஸ் பண்ணாரு, ஆபிரகாம் பாஸ் பண்ணாரு, அநேக பரிசுத்தவான்கள் பாஸ் பண்ணாங்க, பவுல் அப்போஸ்தலர் புதிய ஏற்பாட்டில் பாஸ் பண்ணாரு. நாமும் நமக்கு வைக்கிற பரீட்சையில, சோதனையில, வேதனையில, கஷ்டத்துல, பாடுகளில அந்த பரீட்சையில பாஸ் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால பாஸ் பண்ணி விடலாம், ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அல்லேலூயா. 100க்கு 100 வாங்கிடலாம். பரலோகத்துக்கு சென்றிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.